செம்பருதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் 134ஆம் ஆண்டு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகெங்கிலும் வாழக்கூடிய இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் நன்றி உணர்வோடு பாராட்டக்கூடிய ஒரு மகத்தான தலைவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அவருடைய பிறந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. முதலாக குறிப்பாக அண்ணல் அம்பேத்கரிடம் நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய விடாமுயற்சியான அந்த கல்வி. அடங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒடுங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கும் அழுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்வி என்பதுதான் பேராயுதம், போராயுதம் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டியவர் தான் அண்ணல் அம்பேத்கர். தன்னுடைய சிறு வயதில் கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு போன அந்த மாணவனை ஒரு கோணி சாக்குப்பையை போட்டு, நீ எல்லாம் தீண்டத்தகாதவன், இங்கேதான் உட்கார வேண்டும் என்று அவரை அசிங்கப்படுத்தினார்கள். அதை கூட பெரிய அளவிற்கு எடுத்துக்கொள்ளாமல் அந்த அசிங்கங்களை கூட தனக்கான ஆயுதமாக மாற்றி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர். அந்த பிஞ்சு உள்ளத்தில் எழுந்த அந்த உணர்ச்சி தான் ஒரு நாள் இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை நான் மாற்றி காட்டுவேன் என்று சபதம் எடுத்தார். ஆம், இன்றைக்கு இந்த நாட்டினுடைய தலையெழுத்தையே மாற்றி மனு நீதிக்கு பதிலாக மனித நீதியை சட்டமாக வடித்து கொடுத்தவர்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர். அவர் தன்னுடைய குடும்பத்தினுடைய வறுமை நிலை இதையெல்லாம் கூட அப்புறப்படுத்தி கல்வி ஒன்றே மிகப்பெரியது என்பதை தொடர்ந்து அதை எடுத்துக்காட்டாக தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து சென்றார். அவருடைய குடும்பம் என்பது பெரிய பணக்கார வசதி வாய்ப்புகள் உள்ள குடும்பம் அல்ல. ஒரு பக்கத்தில் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும், ஒரு பக்கத்தில் மூட்டை மூட்டையாக சாக்கு மூட்டைகள் கிடக்கும், துணி மூட்டைகள் கிடக்கும். கரண்ட் வசதி, மின் வசதி இல்லாத சமயத்தில் கூட மண்ணெண்ணெய் விளக்கை ஏற்றி வைத்து படித்து மிகப்பெரிய அளவிற்கு இந்த உலகம் போற்றும் அறிவாளிகளில் ஒருவராக திகழ்ந்தவர் தான் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவர் எத்தனை பட்டங்களை வாங்கியிருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதற்கே ஒரு அடிப்படை கல்வி நமக்கு தேவைப்படுகிறது. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் அவர் படித்து பட்டம் பெற்றிருக்கின்றார். ரூபாய்களின் மதிப்பீடு என்பது இன்றைக்கும் ஏற்ற இறக்கங்களை, பொருளாதார சிக்கல்கள் இந்த உலகம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர் அந்த லண்டன் மாநகரத்திலே எழுதிய ரூபாயின் மதிப்பு என்கின்ற அந்த ஆய்வு என்பது இன்றைக்கும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அந்த விதத்தில் பார்க்க வேண்டுமென்றால், பரோடா மன்னரினுடைய உதவியோடு கல்வி கற்று வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து அவர் படிக்கின்றார். அவருக்கு திருமணமாகி 4 குழந்தைகள் இருக்கின்றது. அந்த 4 குழந்தைகளை பற்றி கூட பாபா சாஹிப் அம்பேத்கர் தன்னுடைய அன்பு மனைவிக்கு கடிதமாக எழுதுகின்றார், ரமாபாய் அவர்களுக்கு. கங்காதரன் எப்படி இருக்கிறான், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களான்னு சொல்லி. அப்பொழுது அந்த அன்பு மனைவி அவர்கள் அமைதியாக, சிறப்பாக, நன்றாக வாழ்கின்றார் என்பதை அவருக்கு கடிதமாக கொடுக்கின்றார். இவ்வளவு பெரிய ஒரு மகத்தான தலைவர் வெளிநாடுகளுக்கு போய் கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில்தான் தன்னுடைய மனைவி வறுமையின் காரணமாக ஏதோ ஒரு இடத்தில் சாணியை தட்டி அதில் வரக்கூடிய வருமானங்களை வைத்து தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டிருந்தார். ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கண்களிலிருந்து நீர் கசியாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி அவர் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பும் பொழுது பம்பாயிலே அவர் தன்னுடைய மனைவியை சந்தித்து கேட்கின்றார், கங்காதரன் எப்படி இருக்கின்றான், என் மகன் எப்படி இருக்கின்றான் என்று கேட்கும் பொழுது அதற்கு அவர்கள் சொன்ன பதிலை கேட்டால் இப்பொழுதும் கூட அவ்வளோ ஒரு மன வேதனையை தருகின்றது. அவன் இறந்து ஓராண்டுகள் ஆகிறது என்று ரமாபாய் சொல்கின்றார். இதை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைகின்றார். தன் மகன் இறந்து விட்டான் என்பதனை சொன்னால் எங்கே அவர் கல்வி தடைப்பட்டு போய்விடுமோ என்பதனை உணர்ந்து அவர்கள் அதை சொல்ல மறுக்கின்றார். அப்படியெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் படி என்று படித்து முடிக்கின்றார். குறிப்பாக பெண் கல்வியினுடைய அவசியத்தை மிகவும் அவர் அழுத்தமாக சொல்கின்றார். அவருக்கு வெளிநாட்டில் படிக்கின்ற பொழுது ஒரு கடிதம் வருகின்றது. மகர் சமூகத்தில் ஒரு பெண்ணை நான் 4ஆம் வகுப்பு வரை படித்திருக்கின்றேன் என்று ஒரு நபர் கடிதம் எழுதுகின்றார். இதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அண்ணல் அம்பேத்கர் சொல்கின்றார், மகர் சமூக மக்களே விழிப்படையுங்கள்,
ஒரு பெண்ணினுடைய கல்வியில்தான் இந்த சமூகத்தினுடைய மாற்றமே இருக்கிறது. எனவே நம்முடைய மக்கள் எல்லாம் கல்வி கற்க வேண்டும், குறிப்பாக பெண் கல்வி வேண்டும் என்பதனை அண்ணல் அம்பேத்கர் வலியுறுத்தி சொல்கின்றார். அதனால்தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும்போது கூட 8ஆம் வகுப்பு வரை அடிப்படை கல்வி என்பது இந்த நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அதே போல் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, பாலின பாகுபாடு இல்லாமல் பெண்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொன்னார். அதையும் சட்டத்திலே சொன்னார். அப்படி தன் மாணவர்களுக்கு அவர் சொல்லக்கூடியது கல்வி வேண்டும், அதுவும் குறிப்பாக ஆராய்ச்சி கல்வி வேண்டும் சொல்கிறார். ஏன்னா தொழில்நுட்பம் ஆராய்ச்சி கல்வி என்பது ரொம்ப அவசியம் என்பதை மாணவர்களுக்கு சொல்கின்றார். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பாருங்கள், ஆராய்ச்சி என்பதே நம்முடைய மக்களுக்கு இருக்கக்கூடாது, மாணவர்களுக்கு இருக்கக்கூடாது. மாட்டினுடைய மூத்திரத்தை குடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எவ்வளோ மோசமான கருத்துக்களை இந்த மாணவர்கள் மத்தியிலும் மக்களுடைய மத்தியிலும் பதிவு செய்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய மக்களுக்கு கல்வி எவ்வளவு அவசியமோ அந்த கல்வியில் கூட அறிவியல் சார்ந்த படிப்புகள் அவசியம் என்பதை அண்ணல் அம்பேத்கர் சொல்கின்றார். இப்படி பல பட்டங்களை வாங்கி இந்தியாவிற்கு முழுமையாக மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து வேலை செய்யக்கூடிய இடத்தில் அண்ணல் அம்பேத்கர் இருக்கின்ற பொழுது நாம் அனைவருக்குமே தெரிந்த செய்திதான். ஆனாலும் மீண்டும் மீண்டும் அதை பதிய செய்வோம். அண்ணல் அம்பேத்கரிடம் ஒரு பேட்டி காண்பதற்காக வெளிநாட்டிலிருந்து நிபுணர்கள் வருகின்றார்கள். முதலில் நேரு அவர்களுடைய இல்லத்திற்கு செல்கின்றார்கள். அவர் உறங்கி கொண்டிருப்பதாக அவர்களுக்கு செய்தி வருகிறது. பிறகு மகாத்மா காந்தி இடத்திலே செல்கின்றார். அவரும் உறங்கி கொண்டிருக்கின்ற செய்தி வந்தவுடன் மீண்டும் அண்ணல் அம்பேத்கர் இடத்திலே அந்த பேட்டி எடுக்கலாம் என்று வருகின்ற பொழுது அவர் உறங்காமல் விழித்து கொண்டிருக்கின்றார் என்பதை அறிந்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அந்த பேட்டியை தொடர்வதற்கு முன்னால் ஒரு கேள்வியை வைக்கின்றார். நாங்கள் இந்த தலைவர்களையெல்லாம் சந்தித்து பேட்டி எடுக்க செல்லும் பொழுது அவர்கள் தூங்கி கொண்டிருப்பதாக சொன்னார்கள். ஆனால் மணி இவ்வளோ நேரம் ஆகியிருக்கிறது, நீங்கள் மட்டும் எப்படி விழித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அண்ணல் அம்பேத்கர் சொல்கின்றார், அவர்களுடைய சமூகம் எல்லாம் விழித்து கொண்டு விட்டது, அதனால் அவர்கள் உறங்க சென்று விட்டார்கள் நிம்மதியாக. என்னுடைய சமூகம் இன்னும் விழிக்கவில்லை, அதனால் நான் உறங்காமல் விழித்து கொண்டிருக்கின்றேன் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். இப்படி படிப்படியாக இந்த சமூகத்திற்கு கல்வியும் சமூக அரசியலையும் சொல்லித்தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முழுமையாக இந்த மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் சனாதன பிடியிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தருடைய அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு 23 உறுதிமொழிகளை மக்களுக்கு சொல்கின்றார். அந்த 23 உறுதிமொழிகளும் அடிப்படைக்கு எதிரானதாக இல்லை. இந்தியாவில் உள்ள இந்து மதத்திற்குரிய சனாதன மதத்தினுடைய கருத்துக்களுக்கு எதிராகத்தான் உள்ளது. நான் ராமனையும் கிருஷ்ணனையும் கடவுளாக வணங்க மாட்டேன் என்ற அந்த உறுதிமொழி தொடங்குகின்றது. இதில் குறிப்பாக நாம் கோடிட்டு காட்ட வேண்டியது என்னவென்றால், நான் சிராத்தம் கொடுக்க மாட்டேன் என்று பார்ப்பனர்களை வைத்து நான் எந்த இடத்திலும் என்னுடைய இல்ல காரியங்களை செய்ய மாட்டேன் என்று ஒரு விதத்தில் கல்வி, மறுவிதத்தில் சமூக அரசியல், இதைதான் திரும்ப திரும்ப இந்த மக்களுக்கு அவர் வலியுறுத்தி சொன்னார். அவர் எழுதிய இந்த அரசியல் அமைப்பு சட்டம் என்பது மிக நீண்ட அரசியல் அமைப்பு சட்டம். ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த அரசியல் சட்டத்தை அவர் எழுதி முடிக்கின்றார். அதில் அவர் அடிப்படையாக சொன்னது என்பது லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்று. உலக அளவில் நாம் அனைவரும் கேள்விப்பட்ட இந்த 3 வார்த்தைகள் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டதாக சொல்வார்கள். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் சொல்கின்றார், இதை நான் புத்தரிடத்திலிருந்தே எடுத்துக்கொண்டேன். இந்தியாவில் உள்ள அனைத்து மக்கள் சமத்துவத்தோடு வாழ வேண்டும், சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும், சம உரிமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் அரசியல் சட்ட சாசனத்தில் முன்வைக்கிறேன் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். ஆனால் இன்றைய சூழ்நிலை என்பது எப்படி இருக்கிறது என்றால், இந்த நாட்டை மதவாத அரசியல் சக்திகள் கையில் எடுத்து மதவெறி அரசியலையும் வெறுப்பு அரசியலும் இந்த மக்கள் மீது திணித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்த சட்டம்தான் இன்றைக்கு இந்த நாட்டு மக்களை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. அதற்கு நாம் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் ஆளுநர் என்கின்ற ஒரு நபர் இருந்து கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியினுடைய முதல்வர் சட்டப்பேரவையிலே தீர்மானங்களை, மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பினால்
அதற்கு கையெழுத்து போடாமல் பல ஆண்டு காலமாக நிலுவையில் வைத்திருந்தார். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு தொடுத்து உச்சநீதிமன்றம் உச்சபட்சத்திலே சென்று ஆளுநருடைய தலையில் அடித்திருக்கிறது. என்னவென்றால், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர ஆளுநர் என்பதற்கு இங்கே மிகப்பெரிய வேலையே கிடையாது. அவர் அந்த மசோதாக்களை ஒன்று கையெழுத்து போட வேண்டும், இல்லை என்றால் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று. இதனுடைய அடிப்படை எங்கே வருகிறது என்றால், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கவர்னருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது என்பதை எழுதி வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் தான் இந்த அரசியலை நமக்கு சட்டத்தின் மூலமாக கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த தீர்ப்பை வழங்கிய இரு நீதிபதிகள், பரிதுபாலா என்ற நீதிபதி, மகாதேவன் என்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதிகள் தான் மிக தெளிவாக இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். அதில் பரித்பாலா என்று சொல்லக்கூடிய அந்த மாண்புமிகு நீதிபதி குறிப்பிட்டு சொல்கின்றார், எந்த நாட்டினுடைய சட்டமாக இருந்தாலும், அந்த சட்டம் மிக மோசமாக இருந்தாலும், அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசாங்கம் நல்ல அரசாங்கமாக இருந்தால் அந்த சட்டமும் மக்களுக்கு நல்ல சட்டமாக இருக்கும். அதே விதத்தில் எப்பேற்பட்ட மோசமான ஒரு அரசு அமைந்திருந்தாலும் அந்த அரசிடத்தில் நல்ல சட்டங்கள் மாற்றினாலும் அது மக்களுக்கு நல்ல விதமாக செல்லாது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டதை அங்கே சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு இந்த நாட்டினுடைய ஒற்றுமை தன்மையை சீர்குலைக்கக்கூடிய விதத்தில், இந்த நாட்டில் உள்ள மக்களுடைய சமத்துவத்திற்கும் இந்த நாட்டில் உள்ள மக்களினுடைய சகோதரத்துவத்திற்கும் எதிராக ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால், அந்த அரசு போடக்கூடிய சட்டங்களை எல்லாம், சட்ட திருத்தங்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கின்றார். புரட்சியாளர் அம்பேத்கரை பிடிக்காதவர்கள் கூட, அவர் மீது ஜாதி சாயல் பூசுபவர்களுக்கு கூட அவர் எழுதிய சட்டம் இன்றைக்கு பாதுகாப்பாக அவர்களையும் வாழ வைக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு வழிவகுத்து தந்த அந்த கல்வி என்கின்ற பேராயுதத்தையும் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் நாம் பேணி காக்க வேண்டும். அந்த விதத்தில் அவருடைய பிறந்த நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம். கல்வி ஒன்றே இந்த மானுடத்தை சுதந்திரமாக்கும், அதே போல சகோதரத்துவத்தை நாம் கட்டி காப்போம் என்று அவருடைய பிறந்த நாளில் இந்த நன்னாளில் உறுதியேற்போம். வாழ்க புரட்சியாளர் அம்பேத்கர். நன்றி, வணக்கம்.